மக்கண்டி ஹல்வா நார்த் ஈஸ்ட் சைடு ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ரெசிபி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் ரவா ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். வறுத்த ரவா தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரவா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் பால் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் எந்த கப்பில் நம்ம ரவா எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்பால் 1/2 கப் கீ சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கீ, கொஞ்சம் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் சேர்த்துக்கலாம். கீ நல்லா சூடாகிடுச்சு. இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வீட்டில் அவைலபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸும் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் ரவா, 2 கப் பால், 1 கப் சுகர், அதுதான் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நெய், ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம இஷ்டம்தான், எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா வறுப்பட்டுடுச்சு. கீலேருந்து ஃபில்டர் பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே கீயில் 3/4 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீயில் சுகர் சேர்த்த உடனே ஃபஸ்ட்டு அது கீ எல்லாத்தையுமே எடுத்துரும். அதுக்கப்புறமா சுகர் மெல்ட்டாக கீ ரிலீஸ் ஆகும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரும் இல்லையா, அந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பாலில் ரவா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கவனமாக ரவாவை இது கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீ ரொம்ப சூடாக இருக்கும், கேரமல்ஸ் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ரவாவை மிக்ஸ் பண்ணுங்கள். ரவா நல்லா கேரமல் கூட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணல, ஆஃபில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாக்கா கேரமல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அல்வா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரவா நல்லா கேரமல் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. கேரமல் பண்ணுறதுக்கு நம்ம 3/4 கப்பு தான் சுகர் சேர்த்தோம். மீதி உள்ள 1/4 கப் சுகரை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹல்வா வந்து ஒரு கேரமல் ஃப்ளேவரோட லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் இதில். பட் அது சாப்பிட இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கிளறுனா போதும். அவ்வளோதான், ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து விட்டோம்னா அது தானாக விழணும். ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக சாப்பிட்ற கேசரி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கேரமல் ஃப்ளேவரோடு அந்த கொஞ்சம் ஒரு லைட்டு மைல்டாக ஒரு கசப்பு இருக்கும். அதில் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மக்கண்டி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவிட்டு இதை சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.